வந்து நம்ம உப்பு இந்த உப்பு மஞ்சள் எல்லாம் வந்து தெய்வீக தன்மையாக இருந்தது. அந்த உப்பு பொருளை வந்து அது உணவுப் பொருட்கள் கிடையாது. ஆக்சுவலி எல்லா உணவுமே வந்து ருச்சி கொடுக்கறது, சுவையை கொடுக்கறது உப்பு. உப்பு கிறிஸ்டல் உப்பு தான் நம்ம பழைய காலத்தில் கல் உப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடல் வெள்ளத்தை வற்றிச்சு உப்பு தயார் பண்ணி அந்த உப்பு தான் எல்லாத்துலேயுமே தேவை அளவுக்கு தான் போடும். உப்பு அதிகமானால் நமக்கு சாப்பிடவே முடியாது. அதே மாதிரி உப்பு நம்ம சரீரத்துலேயும் அதிகமானால் அது பெரிய பிரச்சனையாக கொண்டு இருக்கும். யூரிக் ஆசிட் எல்லாம் அதிகமாகி உப்பு தன்மை அதிகமாகும். உப்பு இருக்கிற இடத்துல வந்து பாக்டீரியல் ஃபங்க்ஷன் நடக்காது. அப்போ என்ன ஆகும்னா செரிமான கோளாறு பாதிக்கப்படும். அப்போ உப்பு வந்து கரெக்டான அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அது பிரகாரம் பயன்படுத்திக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு மாடர்ன் சயின்ஸில் வந்திருக்கிற ஒரு தவறான கருத்து வந்து அயோடைஸ்டு உப்பு. அது வந்து இயற்கை முறையிலே வாழ்கிற ஆளுக்கு வந்து அயோடின் மூலப்பொருள் வந்து தனியாக பாடிக்கு செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த மூலப்பொருளும் இப்போ கால்சியம், சிந்தட்டிக் கால்சியம் பாடிக்கு எடுக்கக்கூடாது, சிந்தட்டிக் அயர்ன் பாடியில் எடுக்கக்கூடாது, சிந்தட்டிக்கான உருவாக்கின ஒரு இது சோடியம் பாடியில் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து உப்பில் வந்து அயோடின் சேர்த்துறதுன்றதும் தவறான ஒரு மாடர்ன் சயின்ஸோட கண்ணோட்டம். அதுக்கு பதில் உப்பு வந்து டேஸ்ட் மேக்கராக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பதிலாக நமக்கு உப்பு கிடைக்கலையா இந்துப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மருத்துவத்துக்கும் இந்துப்பையாக கலவையாக யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் ராக் சால்ட் ஆந்திரா பாகத்துலலாம் வந்து கடல்லையே வந்து இயற்கையாகவே உருவாகின கல் இருக்குது, உப்பு பாறை. அதுலேருந்து எடுத்து நம்ம பொடிச்சு தேவைக்கு அளவுக்கு உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு கார்கிள் பண்ணிக்கலாம். உப்பு மருத்துவ குணமாக இருந்தது. இப்போது இந்த வெரிகோஸ் வைன் நல்லதில் உப்பு வச்சு கட்டி அந்த இரத்த குழாயோட கட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் உப்பு. அதனால் உப்பும் ரொம்ப அவசியமான மூலப்பொருள் நமக்கு. ஆனால் என்ன அது பயன்படுத்துகிற விதத்தில் என்ன ருச்சிக்கு தான் உப்பு பயன்படுத்தணும் ஒழிய சாப்பாடு பொருள் கிடையாது.